நண்பர்களே, ஒரு பெண் தன் கண்களை தானாகவே மூடியாள். அவள் பார்வையை இழந்தாள். ஆனால் வரலாறு அவளை மறக்கவில்லை. அது அன்பா அல்லது எதிர்ப்பா அல்லது விதியிடம் ஒரு மௌன போராட்டமா? அவள் பெயர் காந்தாரி. இந்த கதை மகாபாரதத்தின் மிக அமைதியான ஆனால் மிக சக்தி வாய்ந்த பெண்ணின் வாழ்க்கை. காந்தார நாட்டின் அரண்மனை, மலைகள் சூழ்ந்த சாம்ராஜ்யம், அழகு, ஒழுக்கம், ஆன்மீகம். அங்கே பிறந்தாள் காந்தாரி. அவள் ஒரு இளவரசி மட்டுமல்ல, அவள் பக்தியில் வளர்ந்தவள். அவள் சிவனை தவம் செய்தவள். அவள் 100 மகன்களின் தாயாகும் வரம் பெற்றவள். அவள் கனவுகள் எளிமையானவை. ஒரு நல்ல கணவன், ஒரு அமைதியான குடும்பம், ஒரு தர்மமான வாழ்க்கை. ஆனால் அரசியல் உலகத்தில் பெண்ணின் கனவுகள் முதலில் பலியாகும். ஒரு நாள் செய்தி வந்தது. ஹஸ்தினாபுரத்திலிருந்து தூதுவர், குருவம்சத்தின் இளவரசர் திருதராஷ்டிரா உங்களை மணக்க விரும்புகிறார். அரண்மனை அமைதியானது. அடுத்த செய்தி, அவர் பிறவி குருடன். அந்த ஒரு சொல், குருடன், அவள் வாழ்க்கையை இருளாக்கியது. அவளிடம் யாரும் கேட்கவில்லை. அவள் மெதுவாக நின்றாள். அவள் மனதில் எழுந்த குரல், என்னை கேட்காமல் என் திருமணம் முடிவு செய்தார்கள். ஆனால் நான் எப்படி வாழ்வது? அதை நான் முடிவு செய்கிறேன். அந்த இரவு அவள் கண்ணாடி முன் நின்றாள். நான் ஒரு அரசியல் ஒப்பந்தமா அல்லது ஒரு மனிதனா? அவள் கையில் ஒரு நீண்ட வெள்ளை துணி. அவள் சொன்னாள், அவன் உலகத்தை பார்க்க முடியாதவன் என்றால் நான் உலகத்தை பார்க்கும் உரிமையை துறக்கிறேன். அவள் கண்களை கட்டிக்கொண்டாள். அந்த நொடி ஒரு இளவரசி ஒரு சின்னமாக மாறினாள். ஹஸ்தினாபுரம் அரண்மனை மெருகானது. ஆனால் அவளுக்கு இருள் மட்டுமே. அவள் தன் கணவனின் இருளை பகிர்ந்தாள். ஆனால் அது தியாகமா அல்லது உள்ளத்தின் எதிர்ப்பா? அவள் உள்ளத்தில் ஒரு வாக்குறுதி, நான் பாதிக்கப்பட்டவள் இல்லை, நான் தேர்வு செய்தவள். காலம் நகர்ந்தது. அவள் கர்ப்பமாகினாள். மாதங்கள், ஆண்டுகள், இன்னும் குழந்தை இல்லை. அந்த நேரத்தில் குந்திக்கு மகன் பிறந்த செய்தி. அவள் உள்ளம் எரிந்தது. கோபத்தில் தன் வயிற்றை அடித்தாள். வெளியே வந்தது ஒரு இரத்தக்கட்டி. அவள் அழுதாள். அந்த நேரத்தில் வந்தார் வியாசா. அவர் அந்த கட்டியை 100 துண்டுகளாக்கினார். 100 குடங்களில் வைத்தார். முதல் குடத்திலிருந்து பிறந்தான் துரியோதன. அவன் பிறந்த தருணம் கழுகுகள் கத்தின, நாய்கள் அலறின. சகுனம் நல்லதல்ல. ஆனால் ஒரு தாய் தன் மகனை தீயவன் என்று ஏற்க முடியுமா? துரியோதனன் வளர்ந்தான். அவன் பொறாமை கொண்டவன். அவன் ஆணவம் கொண்டவன். பாண்டவர்கள் உயர்ந்த போது அவன் பொறாமை நெருப்பானது. காந்தாரி அறிவுரை கூறினாள், தர்மத்தை பின்பற்று மகனே. ஆனால் அவள் தன் கண்களை கட்டிய நாள் அவள் உண்மையை காணும் வாய்ப்பையும் கட்டிவிட்டாளா? அரங்கில் திரௌபதி அவமதிக்கப்பட்டாள். அந்த நாள் அமைதி கத்தினது. காந்தாரி கேட்டாள். ஆனால் அவள் எழுந்தாளா? இல்லை. அந்த அமைதி அவளின் வாழ்க்கையின் மிகப்பெரிய காயம். குருக்ஷேத்திரம் நெருங்கியது. அவள் மகனை அழைத்தாள். போர் வேண்டாம். அவன் மறுத்தான். அந்த இரவு அவள் ஒரு முடிவு எடுத்தாள். ஒரே ஒரு முறை கண்களை திறக்க. அவள் கண்களை திறந்தாள். அவள் தவத்தின் சக்தி அவன் உடலில் ஒளியாக பாய்ந்தது. ஆனால் அவன் இவன் இடுப்பை மூடியிருந்தான். அந்த பகுதி அவனின் மரணமாகியது. போர் முடிந்தது. அவள் 100 மகன்கள் அனைவரும் விழுந்தனர். ஒரு தாய், வெற்று அரண்மனை. அவள் சந்தித்தாள் கிருஷ்ணா. அவள் கேட்டாள், நீ தடுக்க முடிந்தது, ஏன் தடுக்கவில்லை? அவள் சாபம் கொடுத்தாள், உன் யாதவ குலமும் அழியும். பின்னர் காந்தாரி, திருதராஷ்டிரர், குந்தி காட்டிற்கு சென்றனர். ஒரு காட்டுத்தீ. அவர்கள் ஓடவில்லை, ஏனெனில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தனர். அந்த தீ அவளின் உடலை எடுத்தது. ஆனால் அவளின் கதை இன்னும் எரிகிறது. காந்தாரி நமக்கு சொல்லுவது, அன்பு கண்களை மூடக்கூடாது. தாய் அன்பு நீதியை விட பெரியதல்ல. ஒரு பெண் தன் கண்களை மூடியாள். ஆனால் உலகம் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறது. காந்தாரி தவறு செய்தாளா அல்லது அவள் விதியின் பலியாடா? அவள் அன்பு அதிகமா அல்லது அவள் அமைதி ஆபத்தானதா? உங்கள் எண்ணத்தை கருத்துக்களில் பகிருங்கள் நண்பர்களே.